குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கெமிஸ்ட்ரி சார் பேசுகிறேன். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு வீடியோவில் சிம்பிள்ஸ், எலமெண்ட்ஸுக்கு சிம்பிள்ஸ் எப்படி வந்தது அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். இப்போது எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதை 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க: மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டாலைட்ஸ் அப்படின்னு. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த பேராவில் பாருங்கள். தீஸ் டேஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல்ஸ், மெஷின்ஸ், கார்ஸ், யுட்டென்சில்ஸ் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அது எல்லாமே வந்து மெட்டல்ஸாகவும் இருக்குது, நான் மெட்டல்ஸாகவும் இருக்குது. சம் ஆஃப் த காமன் மெட்டல்ஸ், எதெல்லாம் வந்து மெட்டல்ஸ் அப்படிங்கிறாங்கன்னா அயன், காப்பர், சில்வர், கோல்டு, லெட், ஜிங்க், அலுமினியம், மெக்னீஷியம், நிக்கல், குரோமியம் அண்டு மெர்க்குரி. இது எல்லாமே வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ். இதே மாதிரி இந்த காமன் நான் மெட்டல் அப்படிங்கிறது எது அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் குளோரின். இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஸோ இதை மாதிரி எதன் அடிப்படையில் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை இந்த 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டாலைட்ஸ். இப்போ மெட்டல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மெட்டல்ஸ் அயன், காப்பர், கோல்டு, சில்வர் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மெட்டல்ஸ். அன்றாட வாழ்க்கையில் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். சரி, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா இந்த மெட்டல்ஸ்னுடைய ஸ்டேட் என்ன நிலையில் இருக்குது, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா. பொதுவாக மெட்டல்ஸ் எல்லாமே வந்து சாலிடாக தான் இருக்கும். லிக்விடில் வந்து ரொம்ப ரேர், கேஸில் இருக்காது. மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில். எல்லாமே பொதுவாக வந்து சாலிடாக தான் இருக்கும். இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், கேலியம் இதெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில் லிக்விடாக மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட், மெட்டல்ஸினுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹார்ட்னஸ். எல்லா மெட்டல்ஸுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. சோடியம் அண்டு பொட்டாசியம், எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் சோடியம் அண்டு பொட்டாசியத்தை தவிர எல்லாமே ஹார்டு தான். ஏன்னா அந்த சோடியம், பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். எந்த அளவுக்கு சாஃப்ட்டு அப்படின்னா டு பி கட் பை எ நைஃப், அதாவது கத்தியால் வெட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸு சரி மெட்டல்ஸுங்க இருக்குது. ஆஸ்மியம் இஸ் ஸோ ஹார்ட் தட் இட் கேன் ஸ்க்ராட்ச் கிளாஸ், கண்ணாடியை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். எது? ஆஸ்மியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல். சரி, தேர்ட் பாயிண்ட்டு லஸ்ட்ரஸ். லஸ்ட்ரஸ் அப்படின்னா ஷைனிங்காக இருக்கிறது லஸ்ட்ரஸ். ஷைனி அப்படிங்கிறது ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைன், எல்லா மெட்டல்ஸுமே பளபளன்னு இருக்கும். இதில் இந்த கால்சியம் தவிர இது எல்லாமே வந்து ஷைனிங்காக தான் இருக்கும். அதனால் இது என்ன பேர் அப்படின்னா ஷைனி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர், அதாவது பளபளப்பு தன்மை உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃபோர்த்து பாயிண்ட்டு டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி. மெட்டல்ஸ் எல்லாமே ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்கிறதுனாவே டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். மெட்டல்ஸ் ஜெனரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. எல்லாத்து மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹை லெவலில் தான் இருக்கும். இப்போ சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொன்ன மெட்டல்ஸு. இப்போ இதுக்கு டென்சிட்டி எப்படி இருக்கும்? லோவாக தான் இருக்கும். ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஹேவ் எக்ஸப்ஷனலி லோ டென்சிட்டி, குறைவாக தான் இருக்கும் டென்சிட்டி. சரி, ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன? மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இப்போது அயன் எடுத்துக்கிறோம், அதிக அளவு டெம்பரேச்சரில் தான் அது உருகுது. அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும். அது உருகுனா தான் நம்ம நிறைய ஷேப்புக்கு, நம்ம வேரியஸ் ஷேப்புக்கு நம்மளால் மாற்ற முடியும். இப்போ கோல்டு இருக்குது. கோல்டு வந்து என்ன செய்கிறோம்? நல்லா ஹீட் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணால் தான் அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனால் தான் நம்ம இப்போ நிறைய ஜுவல்ஸ் நம்மளால் தயாரிக்க முடியும். அப்போது மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது மெட்டல்ஸுக்கு ஹை லெவலில் தான் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்டும் ஹை லெவலில் தான் இருக்கும். சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி, காலியம் இவைகளை தவிர மீது எல்லாத்துக்குமே
ஹை லெவல் தான், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் தான். டென்சில் ஸ்ட்ரென்த், 6th பாயிண்ட் என்ன? டென்சில் ஸ்ட்ரென்த், அதாவது திரிபு தாங்கும் பண்பு. என்ன சொல்கிறாங்க? மெட்டல்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயின் வித்தவுட் பிரேக். முறுக்குமாவது அப்படி நொறுங்கி போகாது, உடைஞ்சு போகாது, அந்த மாதிரி தன்மை வந்து மெட்டல்ஸுக்கு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க. இது உடைஞ்சு போகாத தன்மை இருக்கிறனால தான் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிப்பா? இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி, இந்த பண்பு இருக்கிறனால தான் தட் வாஸ் த யூஸ் ஆஃப் அயன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக். ரயில்வே தண்டவாளங்களில் வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க இரும்பை. இந்த ஜிங்க்கு, ஆர்சனிக்கு, ஆன்டிமனி இவைகளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. இந்த டென்சில் ஸ்ட்ரென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி அதுக்கு நொறுங்கி போயிடும், அதுக்கு கிடையாது. மெல்லபிலிட்டி அப்படின்னா தகரமாக மாற்றக்கூடியது, ஷீட்டாக மாற்றக்கூடியது. மெட்டல்ஸ் கேன் பி ஹார்மட் இன்டு வெரி தின் ஷீட். அது சுற்றியில் அடித்தோம் என்ன ஆகுது? தகரமாட்டம் அப்படியே மெல்லிஸாக தகரமாட்டம் மாற்ற முடியும். திஸ் டென்சிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் மெல்லபிலிட்டி. இந்த பண்பு இருக்கிறனால இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தகரமாக மாற்றக்கூடிய பண்புக்கு பேர் தான் வந்து மெல்லபிலிட்டி அப்படிங்கிறோம். அலுமினியம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் யூஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தான் என்ன சொல்கிறாங்க? அந்த சில்வரி ஃபாயில், அதாவது அந்த அலுமினிய தகரங்கள் மாதிரிலாம் தயாரிக்கப்படுகிறது. சரி, 8th பாயிண்ட் என்ன? டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னா கம்பியாக மாற்றுறது. இப்போது எல்லா மெட்டலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இரும்புன்னு எடுத்துக்கிட்டோம். இரும்பில் பார்த்திங்கன்னா அப்படியே சன்னமாக நிறைய சைஸில் வந்து கம்பிகள் இருக்குது, ஒயர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ காப்பர்னு எடுத்துக்கிட்டால் அந்த காப்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்பியாக இருக்குது, ஒயராக தான் இருக்குது. எங்கே யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டி ஒயரில் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி இருக்குது, அலுமினியம் கம்பி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் தான். ஸோ மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர். கம்பியாக மாற்றக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டக்டிலிட்டி. திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்ட் டக்டிலிட்டி. இந்த பண்பு இருக்கிறனால, இந்த குவாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இதை வந்து டக்டிலிட்டி அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர், எலக்ட்ரிசிட்டி ஒயர் இருக்கு இல்லையா, அது. 9th பாயிண்ட் என்ன? கண்டக்டிவிட்டி, கடத்தும் திறன். என்னது? எல்லா மெட்டல்ஸுமே கண்டக்ட் பண்ணும். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கண்டக்ட் பண்ணும் இல்லையா? அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்குது, அலுமினியம் கம்பி இருக்குது, எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே என்ன செய்யுது? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. ஸோ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. த சில்வர் அண்ட் காப்பர் வெரி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நன்றாக கடத்தக்கூடியது. இந்த பிஸ்மத், டங்ஸ்டன் ஆர் புவர் கண்டக்டர்ஸ், அதிக அளவு மின்சாரத்தை இது கடத்தாது. இது 9th பாயிண்ட். 10th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சொனாரஸ். சொனாரஸ் அப்படின்னா ப்ரொடியூசிங் சவுண்டு. அதாவது சொனாரஸ் மீன்ஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட், ஒளி சத்தம் கொடுக்கும். எந்த ஒரு மெட்டலை மேலேருந்து கீழே போட்டோம்னா என்ன ஆகுது? ஒரு சவுண்டு கொடுக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு கொடுக்குது. இப்போது ஸ்கூலில் வந்து பெல் அடிக்கிறாங்க, அது வந்து ஒரு அயன், இரும்பு தான், இப்போ சத்தம் கேட்குது. அதே மாதிரி கோயிலில் வந்து பெல் அடிக்கிறாங்க, சத்தம் கேட்குது. ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே ப்ரொடியூசிங் சவுண்ட், ஒளியை எழுப்பும், ஒளியை கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து சொனாரஸ். ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஏ டைப்பிக்கல் சவுண்ட், ஒரு வித்தியாசமான சவுண்டுகளை கொடுக்கும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சொனாரஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சொனாரஸ். திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் பீயிங் மேட் யூஸ்வலி இன் மேக்கிங் டெம்பிள் பெல். கோயிலில் மணி அடிக்கிறாங்க இல்லையா, அந்த சவுண்டுக்காக இந்த மாதிரி. ஸோ மெட்டல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ஸ்டேட், ஹார்ட்னஸ், லஸ்ட்ரஸ், டென்சிட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், டென்சில் ஸ்ட்ரென்த், மெல்லபிலிட்டி, டக்டிலிட்டி, கண்டக்டிவிட்டி அண்ட் சொனாரஸ். இது ஒரு 5 மார்க் கேள்வி. இந்த 10 பாயிண்ட்டையும் நல்லா படித்து எழுதி பாருங்கள். இதனுடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.